அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு இஸ்மை நான் கொண்டு வந்திருக்கேங்க. இது யாருக்கு தெரியுமா? பெண் பிள்ளைகளுக்காகவே. அதாவது திருமணமாகி அவங்களுக்கு பல வருடங்கள் கழிந்திருக்கலாம், அல்லது 2 வருடங்கள் 3 வருடங்கள் ஆகியிருக்கலாம். அவர்களுக்கு குழந்தை வரம் இல்லாமல் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம குழந்தை வரம் வந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஒன்று ஏற்படுங்க. என்னடா இது, கல்யாணம் ஆகியும் திருமணம் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருக்கே அப்படின்னு அவங்க மனசார ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வேறு என்னமெல்லாம் அவங்களால என்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அந்த நன்மைகள்லாம் செஞ்சு கொண்டுட்டு இருப்பாங்க. இதன் மூலயமாவது எனக்கு இந்த ஒரு குழந்தை வரம் கிடைக்காதா அப்படின்னு அல்லாஹ் தஆலாகிட்ட துவா செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த பெண் பிள்ளைகளுக்காகவே நான் இந்த இஸ்மை நான் கொண்டு வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நான் சொன்னபடி இந்த ஒரு செயலை நீங்கள் செஞ்சுட்டு வாருங்க, இந்த ஒரு அமலை நீங்கள் செய்து வாருங்க. அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களுக்கு அந்த குழந்தை இல்லாத அந்த பெண் பிள்ளைகளுக்கு குழந்தை வரத்தை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கொடுப்பாங்க. இது அல்லாஹ்வுடைய பெயர். அல்லாஹ்வுடைய பெயரை வச்சு நம்ம என்ன துவா செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பான். இந்த அமலை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்களே சொல்லுவீங்க, நான் இது போல் இருந்தேன், இப்போ அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக மாற்றிட்டான் அப்படின்னு. இது உங்களுக்கு தெரிந்தவர்கள் நீங்கள் இந்த இஸ்மனை சொல்லி கொடுங்க. ஏன்னா இதால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். இதனால் தலாக், குலாக் இது போன்ற நிகழ்வுகளும் ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம ஹாஸ்பிட்டலாக போய் சுற்றியும் பார்த்துருப்போம். எல்லா டாக்டரும் போய் செக் பண்ணி பார்த்துருப்போம். டாக்டர் என்ன சொல்லுவாங்க, உடம்புல எந்த நோயுமே கிடையாது, எந்த குறையுமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளுக்காகவே, அந்த குடும்பத்திற்காகவே இந்த இஸ்மை நான் சொல்லி கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தினமும் இந்த துவாவை நான் சொன்னபடி நீங்கள் செய்து பாருங்கள், முயற்சி செய்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களுடைய குறைகளை அல்லாஹ் தஆலா தீர்த்து வைப்பாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ வாங்க இந்த இஸ்மை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்கள் வீட்டில் இருக்க பெண் பிள்ளைகள் யாருக்கு இந்த குறை இருக்கிறதோ அந்த பெண் பிள்ளைகளை 7 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க சொல்லுங்கள். 7 நாட்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்க சொல்லுங்கள். அந்த நோன்பு திறக்கும் போதெல்லாம் அந்த தண்ணீரில் நீங்கள் 21 முறை இந்த இஸ்மை ஓதி கொள்ளுங்க. அந்த இஸ்மை 21 முறை ஓதி அந்த தண்ணீரில் ஊதி நீங்கள் அந்த பெண் பிள்ளைகளுக்கு கொடுங்க. இப்போ வாங்க இந்த இஸ்மை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸலவாத் 3 முறை ஓதி கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸலவாத்தை நீங்கள் 3 முறை ஓதி கொள்ளுங்க. அதுக்கப்புறம் 21 முறை இந்த இஸ்மை ஓதுங்க. யா முஸவ்விரு, யா முஸவ்விரு, யா முஸவ்விரு, யா முஸவ்விரு, யா முஸவ்விரு, யா முஸவ்விரு, யா முஸவ்விரு. 3 முறை ஸலவாத்து ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஊதுங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் பிள்ளையை குடிக்க சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி வைப்பாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா மேலே முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த அமலை செய்யணும். நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா மேலே முழு ஈமான் வச்சு தாங்க செய்யணும். அப்போ தாங்க அதுக்கு ஒரு பிரதிபலனை நமக்கு கிடைக்கும், அதற்கான கூலியை நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். யாரெல்லாம் குழந்தை வரம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அல்லாஹ் தஆலா அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து தருவானாக இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு.